நேற்றுக்கு அகமதாபாத்தில் நடந்த சம்பவம் யாராலையுமே மறக்க முடியாது. இது எதனால் நடந்தது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விசாரணையாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏஏஐபி அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் விசாரிக்கிறாங்க. அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. இவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்களா, கடந்த 28 மணி நேரமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே அந்த விமானம் சதறி போய் கிடக்குலாம், அந்த பாதி, அந்த ஒவ்வொரு பாதியெல்லாம் வந்து தேடி இருக்காங்க, எங்கனையாவது பிளாக் பாக்ஸ் கிடக்குமா அப்படின்னு. அப்படி தேடினதில் கடைசியாக ஒரு வழியாக கிடச்சிட்டுங்க அந்த பிளாக் பாக்ஸு. அந்த பிளாக் பாக்ஸை இனிமேல் ஆய்வு பண்ணி அதில் ஏதாவது தகவல்கள் இருந்தால் இது மூலம் தான் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் விட்டு அடுத்த போனோம் அப்படின்னா அந்த போயிங் ரக விமானம் தானே இப்போ ஆக்சிடென்ட் ஆனிச்சு. இந்த போயிங்க்கு கடந்த சில வருஷமாகவே நல்ல பேரே இல்லை, பயங்கரமாக கெட்ட பேர் தான். பல சிக்கல்கள் பல விஷயங்கள் வந்து இந்த போயிங் ரக விமானத்தில் நடந்துருக்கு. இப்போ 242 பேரில் 241 பேர் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு வந்து மனவேதனையாக தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டில் இதை பார்க்க ஆரம்பிப்போம். இந்த போயிங் ரக விமானம் இருக்குல்லங்க, இப்போ ஆக்சிடென்ட் ஆனது வந்து போயிங் 787-8 ட்ரீம்லைனர் அப்படின்னு சொல்லப்படுற விமானம். இது வந்து உலகம் ஃபுல்லாக எத்தனை தெரியுமாங்க இருக்குது? ஏர் இண்டியாட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 30க்கு நெருக்கமாக இருக்குது. இந்த போயிங் 787-8 அப்புறம் போயிங் 787-9 அப்படின்னு சொல்லப்படுற இந்த விமானம் மட்டும் கிட்டத்தட்ட 30 இருக்குது. இந்த ஒரு கம்யூனிட்டே இப்போ இருக்குன்னா உலகம் ஃபுல்லாக எத்தனை இருக்குது? இதில் ஃபுல்லாக கணக்கு பண்ணிங்கன்னா 1175க்கு மேலே இருக்குது. இந்த எல்லா விமானமும் வானத்தில் பறந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் வாட்டி இந்த விமானம் வந்து போயிருக்கான். இதில் வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்கள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100 கோடி பேர். இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்க இந்த விமானத்தில் தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட போன எல்லாருமே இறந்துட்டாங்க, ஒரே ஒருத்தர் தவிர. இந்த போயிங் ரக விமானத்துக்கு கடந்த சில வருஷமாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல பேரே இல்லை. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா பல குற்றச்சாட்டுகளுங்க. அந்த விமானம் தயாரிக்கிறதே வந்து தரம் சரியாக இல்லை அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இங்கே முன்னால் வேலை பார்த்த ஒரு ஆளே வந்து குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாப்புல. அவர் வந்து தரக்கட்டுப்பாட்டு மேனேஜராக வந்து இருந்தாப்புல. அவர் சொல்கிறார், ஒரு விமானத்தை தயாரிக்கிறாங்க, ஆனால் அந்த கவர்மெண்ட் கொடுத்த அந்த தரப்படி வந்து அது இல்லைப்பா, அந்த தரமே இல்லை அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சார். அதை தாண்டி அவர் என்ன சொன்னார்னா, இங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கெல்லாம் பயங்கரமான அழுத்தத்தை வந்து கொடுக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், சீக்கிரம் தயாரித்து முடிங்கன்னு சொல்ல வேண்டியது. அந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தயாரிக்கிற முறையும் வந்து அப்படியே வேகமாக பண்ணி, அடுத்து அந்த பாதுகாப்பு முக்கியம் இல்லை, அதையும் வந்து எல்லாம் வேகமாக அறகுறையாக பண்ணி இது மாதிரி சில சிக்கல்களை வந்து பண்ண வச்சிடறாங்க அப்படின்னு, தரம் சரியாக இல்லை அப்படின்னு அவர் வந்து குற்றச்சாட்டை வந்து வச்சார். இதை தாண்டி அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு அவசர கால சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இதெல்லாம் வந்து 4ல் 1 வந்து வேலை செய்யாமல் போடுதுப்பா அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காரு. இந்த போயிங் 787 வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தா 25% வந்து வேலை செய்யலை. இப்படி ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் இவ்வளோ குற்றச்சாட்டை வந்து வச்சாரா? இவர் கோர்ட்டில் போய் கூட சில ஆதாரங்களை வந்து சொல்லியிருந்திருக்காரு. இப்படி போனவர் கடைசியாக போன வருஷம் வந்து இவர் இறந்து போயிட்டார். இதை தாண்டி இவர் சொன்னதெல்லாம் உண்மையாக அப்படின்னு அமெரிக்க புலனாய்வு வந்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி ஆய்வு பண்ணால் சில விஷயங்கள் இவர் சொன்னது வந்து உண்மையாக தான் இருக்குது. இந்த போயிங் மேலே போயிங் வந்து பல விஷயங்களை வந்து நிராகரித்தாங்க, இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் புலனாய்வு பண்ணி சில விஷயங்களை வந்து அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சிருது. இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, போன வருஷம் ஜனவரியில் ஒன்று நடக்குதுங்க. அமெரிக்காவில் போர்ட்லேண்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு போகிற ஃப்ளைட்டு, டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டேக் ஆஃப் ஆகிறது ரெடியாக நிற்கிது. கிட்டத்தட்ட 171 பேருக்கு மேலே ரெடியாக வந்து ஏறுறாங்க. அப்புறம் விமானம் ஓட்டுறவங்க எல்லோரும் வந்து ஏறிடுறாங்க. விமானம் டேக் ஆஃப் ஆகி கிட்டத்தட்ட 16,000 அடி உயரத்தில் போயிட்டுருக்குங்க. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இந்த போயிங் விமானத்தில் தான் வந்து நடந்திருக்கு. அந்த விமானத்தோட அந்த கதவு இருக்குல்ல, அப்படியே புட்டுக்கிட்டு பறந்து போயிடுது. இதை பார்த்தாலும் உள்ளே இருக்கிறவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்தளவுக்கு பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விமானத்தை வந்து எங்கே கிளம்புனுச்சோ போர்ட்லேண்ட்லேயே கொண்டாந்து வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் இது பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் வந்து தூண்டுது. இப்படி தூண்டி கடைசியாக வந்து அது இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த போயிங்க்கு தான் கெட்ட பேர் வந்துச்சு. இப்படி வந்து போன வருஷம் அதுக்கு போன வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்த போயிங்க்கு கிட்டமே கெட்ட காலமாகவே வந்துட்டு இப்போ அகமதாபாத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஒரு பிளாக் பாக்ஸ் வந்து எடுத்துடுறாங்க. ஆனால் ஒரு விமானத்தில் ஒரு பிளாக் பாக்ஸ் மட்டும் இருக்காது, 2 பிளாக் பாக்ஸ் இருக்குங்க. இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா FTR அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, CVR அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. FTR அப்படின்னா ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். அதாவது விமானம் எவ்வளோ ஹைட்டில் போகுது, எவ்வளோ வேகமாக போகுது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அந்த ஃப்ளைட்டோட டேட்டா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். அது ஒரு பிளாக் பாக்ஸு. இன்னொரு பிளாக் பாக்ஸ் இருக்குது. அந்த பிளாக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா CVR அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அங்கே காக்பிட்டில் உட்காந்து விமானி வந்து அந்த விமானத்தை வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாப்புல இல்லை, அந்த விமானத்தில் இவர் என்ன பேசுகிறாரு, அதை தாண்டி ஏதாவது வினோதமாக ஏதாவது சத்தம் வந்திருக்கா, அது என்ன வகையான சத்தம் அப்படின்னு புலனாய்வாளர்கள் வந்து ஆய்வு பண்ணுவாங்க. இப்படி இந்த CVR வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணும். இப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 பிளாக் பாக்ஸும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்.
இந்த 2 பிளாக் பாக்ஸுங்கிற எல்லாம் பிளாக்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது பிளாக்காலாம் இருக்காது. நல்ல பளபளன்னு ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கும். ஏன்னா நல்லா ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னடா சொல்கிற, இவ்வளோ பெரிய நெருப்பு வந்திருக்கு, இதில் எல்லாம் வந்து பிளாக் பாக்ஸ் தாங்கி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்கி இருக்கும். ஏன்னா அதை தயாரிக்கிறதே அப்படி தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ போன ஃப்ளைட்டை 1,27,000 ஃபீல்டில் வந்து போயிருந்துருக்கு. இதுமாரி லாங்கில் போகிறதெல்லாம் எவ்வளோ ஃபீல்டில் வந்து போய்கிட்டுருக்கோம். இதனால் வந்து அது வெடித்தாலும் வந்து தீ எவ்வளோ வந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 1100 டிகிரி செல்சியஸுக்கு 1 மணி நேரம் பற்றிக்கிட்டு எரிஞ்சாலும் சரிங்க, அந்த பிளாக் பாக்ஸ் வந்து தாங்கும். 2-3 மணி நேரம் 1100 டிகிரி செல்சியஸை தாண்டி எரிஞ்சால் தான் அந்த பிளாக் பாக்ஸ் வந்து வீணாக போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை தாண்டி எங்கேயாவது வந்து கடலில் போய் இந்த விமானம் உழுவுது அப்படின்னு வைங்களேன், கடலில் வந்து இந்த பிளாக் பாக்ஸ் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் பாக்ஸுக்குள்ளே தண்ணியே உள்ளே போகாதான். அந்தளவுக்கு தான் வந்து பார்த்து வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் நடுவுனில் போய் விழுகுதுன்னு வைங்க, கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அடியில் ஆழம் இருக்குது அப்படின்னா 6 கிலோமீட்டர் அடியில் போய் இந்த பிளாக் பாக்ஸ் உட்காந்துருதுன்னு வைங்க, கிட்டத்தட்ட 30 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்குமா. அது சில சமிக்கைகளையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதை வச்சு வந்து அந்த பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாமா. இப்படி இந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன வகையான பிளாக் பாக்ஸ் அப்படின்னு தெரியல, FDR இல்லாட்டி CVR அப்படின்னு. இப்போ அதுக்கான ஆய்வுகள் வந்து போகும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாகலாம் அந்த பிளாக் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது. இனிமே அதை வந்து பிரிச்செடுப்பாங்க. பிரிச்சுனா அதை பிரிச்செடுக்க மாட்டாங்க. அந்த தகவல்களை வந்து பிரிச்செடுப்பாங்க என்ன சொல்லுது அப்படின்னு. அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு வைங்களேன், அதை வந்து மறுபடியும் இப்போ அதில் சில டெக்னிக்கலான விஷயங்கள் இருக்குது, அதை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பண்ணி கிட்டத்தட்ட 2-4 வாரம் ஆகுமா அதுலேருந்து தகவல்கள் வந்து ஃபுல்லாக சரியாக எடுக்கிறதுக்கு. இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அந்த பிளாக் பாக்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது இன்னமும் வந்து கூட போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளுக்கு வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குமாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இதோட மொத்த ஆய்வும் வந்து வெளில வர்றதுக்கு 12 மாதத்துலேருந்து 24 மாதம் கூட ஆகலாமா. அதாவது 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ப முடியுதாங்க. அப்படி வந்து உடனே வந்து தகவல்கள் எல்லாம் வந்து வந்துட்டாலும் அது என்ன சொல்ல வருது அப்படின்னு புலனாய்வாளர்களுக்கு வந்து புரியாது ரொம்ப லேட் ஆகுமா. ஏன்னா அதை வந்து நம்ம நேர்கோட்டில் இணைக்கணும்ல, அந்த பிளாக் பாக்ஸ் என்ன சொல்ல வருது, என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது நேர்கோட்டில் வந்து இணைக்கணும்ல. இதெல்லாம் முடித்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்தியாவுக்கு வந்து இங்கிலாந்து வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் வந்து அவங்களோட புலனாய்வாளர்கள் குழு வந்து அனுப்பியிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி 1 நாள்லையோ 1 மாதத்துலையோ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இதை தாண்டி ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு சோக கதை இருந்தது அப்படின்னு சொல்லலைங்க. இப்போ நம்மளே எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னு வைங்களேன், போகிற வேலை காரு பஞ்சர் ஆகுது, இல்லாட்டி பைக்கு பஞ்சர் ஆகுது, இல்லாட்டி டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோம் அப்படின்னா என்னடா இன்றைக்கி டே சரியாகவே போகல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருப்போம். ஆனால் இது மாதிரி ஒரு லேடி பூமி சௌகான் அப்படின்னு சொல்லப்படுற லேடி ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. என்னடா பிளேனை விட்டுட்டோம் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து பொழைச்சிக்கிட்டாங்க. இந்த பூமி சௌகான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லண்டனில் இது மாதிரி படிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க. அவங்களுக்கு வந்து 30 வயசாகுது. அங்கே போயிட்டு அவங்க வந்து இந்த பகுதி நேரமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து வேலை பார்த்துக்கிட்டு அதுலேருந்து காசு வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி போகும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகிட்டு அங்கே தான் வந்து தங்கிட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குதாங்க. சரி ஓகே ஊருக்கு வந்துட்டு வருவோம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 மாதத்துக்கு முன்னாடி குஜராத்தில் அங்கே பக்கத்தில் வந்து ஊர் இருக்குது, அங்கே வந்து தங்கிடுறாங்க. தங்கிட்டு 1.5 மாதம் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே இன்னமும் வந்து நம்ம லண்டனுக்கு போய் வந்து சம்பாதிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து டிக்கெட்டை போடுறாங்க. டிக்கெட்டை போட்டதுக்கப்புறம் 1:40 வந்து ஃப்ளைட்டு, அவங்க போர்டிங் போகிறதுக்கு முன்னாடியே போகணும்ல, அதனால் காரெல்லாம் வர வச்சு அவங்க வந்து காரில் வந்து போயிட்டுருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரி நினச்ச டயத்துக்கு அகமதாபாத் வந்து வந்துடுறாங்க. ஆனால் அகமதாபாத்லேருந்து உள்ளே வந்து போக முடியல, ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. எப்படியும் மூவே ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு அவங்க வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. போய் பார்த்தா மணி 12:20 ஆகுது. என்னடா பிளேன் எடுக்க போகிறது 1:40 தான், 12:20 தான் வந்துட்டாங்களே உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே உள்ளே போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க 12:10 போர்டிங் முடிஞ்சுட்டு உங்களை வந்து நாங்கள் வந்து அனுமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த லேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ கெஞ்சுறாங்க, எங்க 10 நிமிஷம் தாங்க லேட்டு, நான் உடனே உள்ளே போய் எல்லாம் பண்ணிடுறாங்க, போர்டிங்கெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் வந்து போர்டிங்கெல்லாம் முடிச்சிட்டோம், இன்னமும் உங்களை விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேட்டு வந்து கெஞ்சுறாங்க, எனக்கு வேலையெல்லாம் போயிடும், டிக்கெட்டு காசு போயிடும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஏர் இந்தியா ஆஃபீஸர்ஸ் வந்து யாருமே வந்து ஒத்துக்கவே இல்லை. இப்படி வந்து போயிட்டுருக்கு. அதை தாண்டி அவங்க சொல்கிறாங்க உங்களை நாங்கள் வந்து இப்போ வந்து அனுமதித்தோம் அப்படின்னா இன்னும் இந்த விமானம் வந்து 15 நிமிஷம் லேட்டாக போகும். இப்போ 1:40 எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இந்த லேடி கேட்டுட்டு கடைசியாக சொல்கிறாங்க எப்படியாவது இந்த விமான டிக்கெட்டுனாலும் வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காசை. அப்படி அந்த காசை கேட்குறாங்களா அந்த லேடி, அவங்க வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக அந்த லேடி நாங்கள் என்ன சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்க முடியும், வந்து தானே ஆகணும். வந்து காரில் ஏறி இவங்க வந்து வீட்டை பார்க்க போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது தான் வந்து சரி ஓகே என்னடா இது தலைவலிக்குது டீயை குடிப்போம் அப்படின்னு டீயை குடிக்க இறங்குறாங்க. டீயை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்களாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது.
அந்த ஃபோன் கால் எடுத்து பேசினா அது மாதிரி கேட்குறாங்க, நீ நல்லா இருக்கல அப்படின்னு. இவங்க வந்து ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இவங்க போகணுன்னு நினச்சி சண்டை போட்டு போகணுன்னு நினச்ச ஃப்ளைட்டு இப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து குரல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிக்குது, இதுக்காக அவ்வளோ நேரம் சண்டை போட்டோம் அப்படின்ட்டு. ரொம்ப பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி சில பேர் வந்து இருந்திருப்பாங்கள்ல அந்த காரில், எல்லோரும் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இவங்க அந்த 10 நிமிஷம் டிராஃபிக்கில் நின்னதுனால தான் வந்து இவங்க வந்து உயிரை வந்து தப்பிச்சிருந்துருக்காங்க. இப்படி இவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கா? ஆனால் இவங்களாலும் வந்து தப்பிச்சிட்டாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னாடி பார்க்க போகிறதுலாம் கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வருத்தமாகவே இருக்குங்க. இது மாதிரி இந்த பிளேன் வந்து போய் ஒரு ஹாஸ்டலில் வந்து மோதினுச்சு இல்லைங்க. அந்த ஹாஸ்டலில் வந்து உள்ளே இருக்கிற உணவகத்தில் ஒரு அம்மா வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மாவோட வந்து கூட அவங்களோட பையன், ஒரு 15 வயசு பையனும் வந்து பகுதி நேரமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இப்படி அவங்க நாட்கள் கணக்காக அங்கே வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் இந்த பிளேன் ஆக்சிடெண்ட்டு கரெக்டாக மதியான சாப்பாடு நேரமாக வந்து உழுவுது. இப்படி உளுந்ததில் பயங்கரமாக தீ வந்துட்டுல, இந்த அம்மா வந்து அந்த பையனை காப்பாற்ற போகிறாங்க. அந்த பையனுக்கு ஃபுல்லாக தீயாகி அந்த பையன் வந்து இறந்துடுறாப்புல. இந்த அம்மா காப்பாற்ற போனவங்களுக்கு ஃபுல்லாக தீ காயமாகிடுது. இப்படி இது நடக்குது. இந்த பையனோட அண்ணன் வந்து ஒருத்தவங்க வந்து இது மாதிரி என் அம்மாவுக்கும் என் தம்பிக்கும் அப்படி ஆகிட்டு அப்படின்னு ஃபோட்டோ வச்சுட்டு அந்த அளவுக்கு எழுதிருந்துருக்காங்க. அதை தாண்டி இந்த பையனோட அப்பா வந்து பக்கத்தில் தான் வந்து இருந்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்தோன்னே. அவங்க என்னமோ ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா இது மாதிரி அவங்களோட புள்ள இறந்துட்டாங்க, அவங்க ஒய்ஃபுக்கு இது மாதிரி ஆகிட்டு அப்படின்னு ரொம்ப ஒரு மீள முடியாத சோகத்திலேயே அவங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு கேட்கவே முடியாத ஒரு விஷயங்க, எந்தளவுக்கு ஒரு வருத்தமான விஷயம். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாட்டிங்க 2 வயசு பேரனை தூக்கிக்கிட்டு அவங்க வந்து இங்கிலாந்துக்கு போகிறதுக்காக அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏறியிருக்காங்க. இவங்க ஏறி போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கான காரணமே வந்து இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த நினைவஞ்சலுக்காக தான் வந்து போகிறாங்க. ஆனால் போகிற வேளை இவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க. அது 2 வயசு பேரனோட இறந்து போயிட்டாங்க. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, இங்கே போன அந்த பயணிகளை விட்டு இப்போ அங்கே வேலை பார்க்குற பணியாளர்கள் இருப்பாங்கள்ல, அதில் ஒரு பணியாளரோட ஃபேமிலி வந்து சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் சம்பாரித்தது அவன் ஒருத்தன் தாங்க, நானும் என் பிள்ளையும் இருக்கோம், என் சின்ன பிள்ளையும் இருக்கோம், பெரிய பிள்ளை வந்து சம்பாரித்தாங்க, இப்போ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து எழுதுது. இப்படி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. இப்படிப்பட்ட ஒரு பிளேன் ஆக்சிடெண்ட் ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடியும் நம்ம வந்து ஒரு படம் பார்ப்போம், படத்தில் வந்து ஒருத்தரை மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஹீரோவாக. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தங்க லைஃப்லையும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்கவுங்க தான் ஹீரோ, அவங்கவுங்க சம்பாரித்து அவங்கவுங்க குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கனவுகளுக்காக ஒவ்வொரு வேலைகளுக்காக வந்து போயிருந்துருப்பாங்க. இப்படி இதெல்லாம் வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயமாக வந்து இருக்குதுங்க. இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேமிலியாலாம் இறந்துருந்துருக்காங்க. ஒரு டாக்டரு இங்கிலாந்தில் கதிரியக்க நிபுணராக வந்துருக்கிறாப்புல. அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி வந்து யோசிக்கிறாப்புல, ஓகே நல்லா சம்பாதிக்கிறோம், இங்கே வந்து நம்ம குடும்பத்தை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஊருக்கு இந்தியாவுக்கு வந்து ஃபேமிலியை கூப்பிட வராரு. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் வந்து டிக்கெட்லாம் போட்டு சரி இங்கே தான் டிக்கெட் இருக்குது, இந்த பிளேனில் டிக்கெட் இருக்குது அப்படின்னு டிக்கெட்டை போட்டுறாரு. இவரோட ஒய்ஃபு 3 பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு இந்த பிளேனில் வராங்க. ஒருத்தர் கூட அதில் வந்து மிஞ்சலை. ஒரு ஃபேமிலியே அப்படியே காலியாகிடுது. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு விஷயம். அதை தாண்டி இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 4 வயசு மகள் அப்படின்ட்டு இது மாதிரி ஃபேமிலி கணக்காக வந்து இறந்துருந்துருக்காங்க. 242 பேரில் 241 பேர் இறந்துட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விதமான கதை இருக்குது. அதை எல்லாத்தையும் கேட்டோன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு வாரமே போகாது அப்படின்னு நான் வந்து சொல்லி ஆகணும். அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, எப்படி தப்பிச்சாருன்னு சொல்ல தெரில, அந்தளவுக்கு ஒரு அரிய ஒரு அனுகிரகம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. இறங்கி வந்து நடந்து போகிறாருன்னா, ஏன்னா நீங்கள் அந்த வீடியோவே பார்த்துருந்துருப்பீங்க, அப்படி போய் வெடித்து வந்து உடனே வந்து சிதறுது. அவர் தப்பிச்சதெல்லாம் பயங்கரமான ஒரு விஷயம். இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விமானத்தை ஓட்டினாப்புல விமானி, இந்த விமானி வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து விமானத்தை வந்து ஓட்டியிருந்திருக்காப்புல. இவருக்கு வந்து 60 வயசாகுது. அதை தாண்டி 8200 மணி நேரம் வந்து இந்த பிளேன்லாம் வந்து ஓட்டியிருந்திருக்காரு. அந்தளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னால இன்னும் கொஞ்சம் மாதத்துல வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாப்புல. ரிட்டையர்ட் ஆகி அவங்க அப்பாவோட போய் தங்குறது தான் அவங்களோட பிளானாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த செகண்டில் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க ஃபேமிலி வந்து வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஃபேமிலி இருக்கும் இல்லைங்க. அவர் என்ன வேணுக்குன்னு கொண்டு விட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுல்ல. இப்படி ஒவ்வொன்றா வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். அது ஒரு நாளில் நடக்குதா இல்லை ஒரு மாதத்தில் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா, காரோ பைக்கோ வந்து பஞ்சர் ஆகுது அப்படின்னா, இல்லாட்டி டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு நம்புவோம். ஏன்னா இந்த ஒரு லேடியை அந்த டிராஃபிக்கில் மாட்டினதுனால கிட்டத்தட்ட அவங்களோட உயிரே வந்து திருப்பி வந்துருக்கு. இதெல்லாம் ஒரு நம்ப முடியாத மேஜிக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.